உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு முருக பக்தருக்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் இந்த காணொலி போய் சேரணுங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 6 முகம் கொண்ட ஒரு முருகர் 12 கரங்களோட ஒற்றை திருமேனியா ஒற்றை கல்லுல எத்தகைய அழகா செதுக்கி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஆனா வழிபடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. முருகரை வழிபட ஆள் இல்லையான்னு நினைக்காதீங்க. இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வீட்டுல மிகப்பெரிய முருக பக்தருங்க. அவர் வீடு முழுக்க பாத்தீங்கன்னா முருகரை ஒட்டி வச்சிருக்காரு. ஆனா அவர் முன்னாடி இருக்கிற இந்த கருவறையில இருக்கிற இந்த முருகனை இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம இருந்ததுக்கு பாத்தீங்களா. அதற்காகவே உலகம் முழுக்க இந்த காணொலியை பகிருங்க. லைக்கே போடாதீங்க. பாக்குற ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துட்டு போங்க. அது மூலமா இந்த கோவில் மீட்டெடுக்கப்படணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, 20/1/2026. அதனால நாளைக்கு இவருக்கு உகந்த நாள்ல உலகம் முழுக்க இவரை பார்க்கணுங்க. அதுக்கு வழிவகை பண்றது நீங்க தான். பெரம்பலூர் மாவட்டம் பாண்டகபாடி அப்படிங்கிற கிராமத்துல ஊருக்குள்ள போகணும்னாவே இந்த கோவிலை தாண்டி தாங்க போக முடியும். அப்படி இருந்தும் எப்படி இப்படி ஒரு சாமியை விட்டாங்கன்னு தெரியல. கருவறையில எத்தகைய ஒரு அழகா வள்ளி தேவானோட இருந்திருக்காங்க. தேவான இருந்த இடத்துல தான் இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன். வள்ளி மட்டும் இருக்கையில தேவான களவாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஊர்ல இருக்கிறவங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதும் இந்த ஊருக்காரங்க சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த கோவிலை மீட்டெடுக்கணும். பாக்குறவங்க பகிர்ந்து இந்த கோவிலை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை பண்ணுங்க. ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அவ்வளவு அழகான ஒரு சாமிங்க. முருகரை தேடி ஊர்வலம் போறாங்க மக்கள். இன்னைக்கு ஒருத்தர் கூட கண்டுக்காம ஒரு சாமி இங்க இருக்காரு. பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பகிருங்க.